வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது அப்பம் ஜாகுங் மனீஸ். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் அப்பம் ஜாகுங் மனீஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சோளம், 1 கப்பு தேங்காய் பால், 3/4 கப்பு சீனி, இந்த கரண்டி அளவு ஒரு கரண்டி ஈஸ்ட், மஞ்சள் கலர், 4 டீஸ்பூன் உப்பு, 1 கப்பு ஆறின தண்ணி. ஓகேவா, நான் ஒரு பிளெண்டர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யப்போனா இந்த கப் அளவு தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இவை சேர்த்தாச்சு. இது கூட திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துருவோம். சோளம் நீங்கள் டின்னில் கேட்டால் கிடைக்கும். அந்த சோளம் இது 1 கப் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துருவோம். சீனி 3/4 கப்பு சீனி இதில் சேர்த்துருங்க. ஓகேவா, ஈஸு, ஓகேவா, கோதுமை மாவு இதில் சேர்த்துருவோம். நான் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஓகேவா, 2 கப்பு அரிசி மாவு, ஓகேவா. இது கூட உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அது கூட நான் மஞ்சள் கலர் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பார்க்கலாம் நம்ம திறந்து. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். எல்லாம் பிளெண்டர் பண்ணி எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டேன். ஏன்னா ஒரே வேலையை சின்னாங்க இருக்கும். கையில் அடிக்கிறது இந்தமாதிரி பிளெண்டர் பண்ணிங்கன்னா ஒன்றும் சின்னாங்க. இப்போ ஒரு மங்களை ஊற்றுறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஊற்றிட்டேன். பாருங்கள், ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா லெம்பூட்டாக இதாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்யப்போம்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ மூடி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ திறந்து பார்க்கலாம். நான் கிட்ட 2 மணி நேரம் ஊற வச்சேன். அப்போ தான் கணக்காக உப்பிட்டு வரும். அப்போ தான் சரியாக வரும். நம்ம அதை 15 நிமிஷம் சொன்னால் பல மொத்தம் 2 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், உப்பி இருக்குது. 2 மணி நேரம் ஊறினால தான் இப்படி உப்பி இருக்குது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். ஓகேவா, நான் இந்த அச்சு மாதிரி எடுத்திருக்கேன். கடையில் கேட்டால் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கேன். நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா எண்ணெய் உள்ளுக்கு எண்ணெய் தடவை போகிறேன். உச்சி நல்லா எண்ணெய் தடவிடுங்க. ஓகேவா, நல்லா எண்ணெய் தடவிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ நான் எண்ணெயெலாம் தடவி முடிச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி ஊற்றுதுன்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, இதை எடுத்துக்கங்க. முதல் நல்லா கிண்டிக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பார்க்க அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா இதில் இதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினா போதும். இது ஒரு கரண்டி போதும், புளிக்கரண்டி. இதில் இப்படி ஊற்றினா போதும். ஓகேவா, இவ்வளோ தான். இப்படி தான் ஊற்றணும். ஒரு கரண்டி ஊற்றினா போதும். ஓகேவா, ஒன்று டீப் காமிக்கிறேன். இது ஒரு கரண்டி எடுத்து ஊற்றினா போதும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றிட்டேன். இப்போ வாங்க இதை அவிக்கலாம். எப்படி கூக்குஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். ஓகேவா, ஏற்கனவே நான் தண்ணி போட்டுட்டேன். தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப வைக்கக்கூடாது, இல்லைன்னா உள்ளுக்கு வேகாது. அதனால் அனல் குறைச்சி வச்சுட்டு இல்லை ஒன்று அப்படி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ நான் மூட போகிறேன். இது கிட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். கிட்ட 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுக்க போகிறோம்.
ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அழகா. ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுக்க போகிறோம். சின்னாங்கத்தான் இப்படி லேசாக அமுக்குனாலே போதும், வரும் வெளியே. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பஞ்சுமே இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கோமின்னு லைக்கே எனக்கு கொடுங்க. சுவையான அப்பம் ஜாகுங் மணி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.